ஒரு செங்கலை வந்து காணோம், ஒரு செங்கல் குறைவா இருக்குது, அதனால வந்து இந்த தடவை திறக்கல. அதாவது சும்மா அரசியல் ஸ்டண்டுக்கு அவர் வந்து செங்கலை தூக்கிட்டு போவார், நாளைக்கு ஒரு செப்பலை தூக்கிட்டு போவார். இந்த பொய் பேசுறதுல ரொம்ப திறமையானவங்க. அதாவது ஒரு பொய்யை ஒரு லட்சம் தடவை சொன்னா அந்த பொய் உண்மையாகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்களுக்கு தெரியும்ல, இது வந்து மத்திய அரசோட திட்டங்கள் என்ன, இதனால மக்கள் எவ்வளவு பயனடைகிறாங்க. இங்க இருக்கிற வேங்க வயல்ல மலத்தை கலந்தான், அது என்னன்னு பாக்குறதுக்கோ அது என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கோ துப்பில்ல. இவர் உலக அரசியல் பேச போறாராம், இருக்கிறேன்னு அவர் காமிச்சுக்கிறாரு. இவ்வளோ பேர் ஃபாலோ பண்றாங்கன்னா அவர் என்ன ஒரு சினிமா நடிகராங்க? அவரை ஃபாலோ பண்றதுல இவர் மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு உலக தலைவர், ஒப்பற்ற தலைவர். உலக நாடுகள்லாம் வந்து இங்க வந்து இந்தியா வந்து எல்லா விதத்திலயும் முன்னேறிக்கிட்டு இருக்குல்ல, இவர் வந்து எல்லாத்தையுமே அப்டேட் பண்றாரு. போதைன்னா அங்க ஒரு திமுக நிர்வாகி தான், போதை மருந்து கடத்துறதுல திமுக நிர்வாகி தான் வந்து அவங்க ஆட்சி, அவங்க போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை பாலியல் பலாத்காரத்துல பார்த்தோன்னா அதுல எல்லாம் நாட்டமே இல்லைங்க. அவரோட சாதனைகளே வந்து எந்த மந்திரி எவ்வளவு ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. முதல் ஊழல்ல இருக்கக்கூடியவர் அவர் வந்து அவரோட அன்புக்கு பாத்திரமானவங்களா இருக்காங்க. TN24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடைய நிந்திருப்பவர் தமிழக பாஜகவின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவரும் பொல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் அமைப்பாளருமான திருமதி விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில பேசும்போது திமுக வந்துட்டு தன்னுடைய கனவு வந்துட்டு பலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் திமுக வந்து வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பக்கம் கூட்டணி எல்லாம் வலுவாகவும் தொகுதி பங்கீடு எல்லாம் சிறப்பாகவும் போயிட்டு இருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க மேடம்? பிரதமரே வந்து திமுகவோட கனவு பலிக்காதுன்னு சொல்லிட்டார்ல, அப்போ அவங்களோட கனவு பலிக்காதுன்னு தான் நாங்களும் நம்புகிறோம். தமிழக மக்களும் அதையே தான் சொல்கிறாங்க. இவங்க என்ன தொகுதி பங்கீடு பண்ணாலும் அது அவங்களோட இன்டர்னல் ப்ராப்ளம். எங்களோட சைட்லேயும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோட இதுவும் வந்து வலுவாக இருக்குது. எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் பார்க்குறீங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக வந்துட்டு ஊழல் செய்வதில் அமைச்சர்கள் எல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் நேற்று பேசியிருக்காங்க. அது வந்துட்டு தாக்கத்தை கொடுக்குமா? ஏன்னா மத்திய அரசு கிட்ட பாத்தீங்கன்னா சிபிஐயும் இருக்கு, அமலாக்கத்துறையும் இருக்கு. அவங்க நினைச்சிருந்தா குற்றவாளிகளை ஆதாரத்துடன் கைது செய்யப்படலாம் இல்லையா? அப்படி பண்ணலையே என்ன அப்படின்ற ஒரு கேள்வி திமுக தரப்புல வைக்கப்படுது இல்லையா மேடம்? பிரதமரே வந்து 375 கோடி, 700 கோடி, 400 கோடி, 40,000 கோடி ஊழல்கள் வந்து தமிழக அமைச்சர்கள்லாம் வந்து போட்டுக்கிட்டு பண்றாங்க அப்படின்னு பகிரங்கமாக கூட்டத்தில் சொல்றாங்க. இல்லாத ஒரு விஷயத்த ஒரு பிரதமரே சொல்ல மாட்டார்ல. இது உலக அளவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் அமைச்சர்கள்லாம் வந்து பயங்கரமான ஊழல்வாதிகளாக இருக்குன்னு இது எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உலக நாடுகள் வந்து தமிழகத்தில் வந்து தொடங்குறதுக்கே கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, இங்கே வந்தாலே எல்லாம் ஊழல் ஆளுங்களா இருக்காங்க அப்படின்னு. இது வந்து தமிழகத்திற்கே ஒரு தலைக்குறிவு தான். இது ஒரு புதுசா ஒரு தொழிலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களோ இங்க நடக்க போறது இல்லை. ஒரு பிரதமரே வந்து சொல்ற அளவுல தான் தமிழகத்துல இவங்களோட ஆட்சி இருக்கு அப்படிங்கிறது வந்து இதுல பிரதிபலிக்குது இல்லையா? வாரிசு அரசியல் மீண்டும் மீண்டும் திமுக வந்துட்டு குடும்ப அரசியல் சொல்லிட்டு தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக பொறுத்த வரைக்கும். ஆனா மக்கள் எல்லாமே ஓட்டு போடுதானே தேர்ந்தெடுக்கிறாங்க, வாரிசு அடிப்படையில் யாரும் தேர்ந்தெடுக்கல இல்லையா? அதாவது வாரிசு அரசியல்னு எப்படி சொல்றாங்க? ஒரு கட்சியை ஒருத்தர் உருவாக்கி அதுல அவங்களோட மகன் மகள் இவங்களே வந்து எல்லா பொறுப்புலையும் இருக்கிறதுக்கு பேர் தான் வாரிசு அரசியல் அப்படின்றாங்க. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்களோட கட்சிக்கு யாருமே ஓனர் கிடையாது. இவங்க வந்து ஒரு ஓனர்ஷிப் தான். இது ஒரு கட்சி மாதிரியே இல்லையே. இது வந்து மக்கள் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. தமிழக மக்கள் ஒரு நம்பிக்கை தான், நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். மக்கள் ஒவ்வொரு தடவையும் கடைசியில் ஏமாந்து தான் போகிறாங்க. ஆனால் இனிமேலாவது வந்து எல்லார் கையிலையும் சோஷியல் மீடியா எல்லாம் இருக்கு, எல்லா விவரங்களும் எல்லார்கிட்டையும் ரீச் ஆகுது. மக்கள் இனியாவது கொஞ்சம் விவரத்தோட ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். முதல்வராக இருந்தாலும் சரி, துணை முதல்வராக இருந்தாலும் சரி, கனிமொழி அவர்களாலும் சரி, எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறைப்படி வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் எப்படி வாரிசு அரசியல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? வாரிசு அரசியலுங்கிறதே அப்படித்தான், ஒரு கட்சியோட ஓனர்ஷிப்பா இருக்கிறது. இப்ப அவங்க கட்சியில வேற ஒரு ஆளு போயிட்டு இவங்கள மாதிரி ஒரு பொறுப்பு வைக்க முடியாது இல்லையா? ஆனால் எங்கள் பாரதியாக்கெல்லாம் அப்படி கிடையாதுல்ல. யாருமே இதுக்கு ஓனர் இல்லைல்ல. யாரோ வராங்க, யாரோ வந்து ஆட்சி பண்ணுறாங்க போகிறாங்க. அதை தான் நாங்கள் வாரிசு அரசியல் சொல்கிறோம். மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், கொடுக்க மாட்டீங்கல்ல. அப்படின்னா நீங்கள் ஓனராக தானே உட்காந்துருக்கீங்க. எடப்பாடியும் ஒரு பூஜ்ஜியம், பாஜக ஒரு பூஜ்ஜியம், ரெண்டும் சேர்ந்தா ராஜ்யம்லாம் ஆகாது, பூஜ்ஜியம் தான் ஆகும் சொல்லி முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்தாங்க. ஆமாம். அதாவது பூஜ்ஜியம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பூஜ்ஜியத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல.
இவங்க வந்து ஒன்றுக்கு முன்னாடி போடுற பூஜ்ஜியம் இல்லை, ஒன்றுக்கு பின்னாடி போடுற பூஜ்ஜியம் தான் நாங்கள் எல்லாம். இந்த பூஜ்ஜியம் எல்லாம் வந்து இன்னைக்கு உலக அளவில் பாரத பிரதமரை வந்து எவ்வளவோ வந்து ரொம்ப உலக அளவில் பிரசித்தி பெற்றவராக இருக்கிறார்ல. அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் வந்து தமிழக மக்களுக்கு வந்து நாங்கள் நிறைய பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல. நேற்று கூட எவ்வளோ நலத்திட்டங்கள் தமிழக மக்களுக்கு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பட்டியல் போட்டு காட்டுறாங்கல்ல. அப்போ மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. பாம்பன் பாலத்தை பற்றி சொன்னார், ரயில்வேல எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ரயில்வேல புரட்சியே பண்ணியிருக்காரு. இதனால வந்து நேரடியாக நீங்கள் வந்து அதில் எத்தனை பேர் வேலை வாய்ப்புகள் எத்தனை பேருக்கு கிடைக்குது, எவ்வளவு மக்கள் பயன்படுறாங்க. இவங்க வந்து சும்மா இவங்க சொல்லிக்கலாம் பிரதமர் எங்களுக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் பார்க்குற மக்களுக்கு தெரிய தானே செய்கிறது. எவ்வளோ நாள் தான் ஒரு விஷயத்தை இவங்க மூடி மறைக்க முடியும்? பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு என்னதான் நலத்திட்டம் வந்து கொடுத்திருந்தாலும் பிரதமர் வந்து மத்திய அரசு எந்த ஒரு தொகையுமே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்றதா மக்கள் இடத்துல கொண்டு போய் சீக்கிரமா சேருது இல்லையா? இது எப்படி பாக்குறீங்க? இது இவங்க வந்து இந்த பொய் பேசுறதுல ரொம்ப திறமையானவங்க. அதாவது ஒரு பொய்யை ஒரு லட்சம் தடவை சொன்னா அந்த பொய் உண்மையாகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்களுக்கு தெரியும்ல, இது வந்து மத்திய அரசோட திட்டங்கள் என்ன, இதனால மக்கள் எவ்வளவு பயனடைகிறாங்க, இது வந்து மாநில அரசோட திட்டங்கள் என்ன, அதுதான் சொல்றேனே. அந்த காலம் மாதிரி இல்லை. இப்போ எல்லாருக்குமே எல்லா புரிதல்களும் இருக்குது. இனியுமே மக்களை இவங்க வந்து பொய்யை பேசி முட்டாளாக்க முடியாது. பிரதமர் தான் நேற்று தெளிவாக பேசிட்டாரு, என்னென்ன மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்குறோம், எவ்வளவு வீடுகள் வந்து இலவச வீடுகள் கொடுத்துருக்காங்க, அதில் 3 லட்சம் வீடுகளை கள ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுல அதையே இவங்களுக்கு பண்ண முடியல. இவங்களுக்கு என்ன எங்கே வலிக்குது? பிரதமர் கொடுக்குறாரு, அதை வாங்கி தமிழக மக்களுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு வலிக்குதுன்னா அப்ப நீங்க என்ன தமிழகத்துல மக்களுக்கு நல்லது பண்ணிட போறீங்க? கொடுக்கறதையே வாங்குறதுக்கு துப்பு இல்லை. அப்புறம்லாம் நீ எல்லாம் ஒரு அரசு என்னத்துக்கு நீ எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க? ரொம்ப கேவலமான ஒரு அரசாட்சி. ஒருத்தர் கொடுக்குறாரு, அதை வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு முடியலன்னா அப்புறம் என்ன? இலவச வீடு மக்கள் தெருவோரத்தில் படுத்திருக்கிறாங்க, சாக்கடை வாசல்ல படுத்திருக்காங்க, அவங்களுக்கு பிரதமரே வந்து வீடு கொடுக்குறாரு. அப்புறம் என்ன நீங்க என்ன பண்றீங்க இங்க? பிரதமர் மோடி என்னதான் தமிழகம் வந்திருந்தாலும் வெற்றின்றது எங்களுக்கு தான் அமையும், பிரதமர் பயணத்தாலும் எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது அப்படின்னு திமுக சொல்றாங்களா மேடம்? பீகார்ல இதே மாதிரி தான் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு நம்ம பார்த்தோம். கேரளால சொன்னாங்க, அவ்வளோ கம்யூனிசம் இருக்கக்கூடிய கேரளாலே வந்து பாஜக வந்து இடத்த பிடிச்சாச்சு. அப்புறம் தமிழகம் மட்டும் என்ன, ஆல்ரெடி இங்கே வந்து 4 எம்எல்ஏக்கள் இருக்க தான் செய்கிறாங்க, இன்னும் அதிகம் தான் ஆக போகுது. இவங்களோட கனவு பலிக்காது. பிரதமர் மோடி அவர்கள் இப்ப தேர்தல் இறங்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதத்திலே கிட்டத்தட்ட இன்னும் 2 முறை வர இருப்பதா தகவலாம் இருக்கு. இதெல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த மக்களிடத்துல கொண்டு போய் சேருமா? மோடி அலை இங்க திரும்ப அடிக்க போகுதுங்கிறது அர்த்தம். ஈரான் மீது பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இங்க கண்டிச்சு விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து ஆர்ப்பாட்டம்லாம் செய்யறாரு. எப்படி பாக்குறீங்க மேடம்? அதாவது இங்க இருக்கிற வேங்க வயல்ல மலத்த கலந்தான், அது என்னன்னு பாக்குறதுக்கோ அது என்ன ஆச்சுன்னு கேக்குறதுக்கோ துப்பில்ல. இவர் உலக அரசியல் பேச போறாராம். உலகத்துல வந்து எவ்வளோ பெஹல்காம் தீவிரவாதிகள்லாம் வந்து இது பண்ணாங்க, அப்போ வந்து அந்த மக்களுக்காக எதுவுமே கேட்கல. இதெல்லாம் சும்மா ஸ்டண்டு, நானும் இருக்கிறேன்னு காமிச்சிக்க வேண்டியதுதான். இதுல வந்து எந்த வந்து மக்கள் மேல அக்கறையோ அதெல்லாம் வந்து இல்லை. அக்கறை உள்ளவங்கன்னா எல்லாருக்கும் வந்து நடுநிலையானவங்களா இருக்கணும். இது அப்படி கிடையாது. இப்போ வந்து இவர் யாரை சமாதானப்படுத்துறதுக்கு இல்லை யாருக்கிட்ட நான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக இவர் பண்றாரு. ஒரு உலக தலைவர் வந்து இஸ்லாமியர்களோட கமேனிங்கிற ஒரு உலக தலைவர் இறந்திருக்கிறாரு. அவங்களுக்கு அது அவரோட ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் வந்து அது ஒரு கொந்தளிப்பான ஒரு விஷயமா தான் இருக்கும். அவரை பத்தி கூட நான் படித்தேன். அவருக்கு 4 மகன் 2 மகள் இருக்காங்களாம். இந்த 6 பேர் இருந்தா கூட அவர் வந்து $95 மில்லியன் சொந்தக்காரராம். அப்படி இருந்துமே வந்து தன்னோட வாரிசுகளை வந்து இந்த அரசியலில் எடுத்துட்டு வராமல் அவங்கெல்லாம் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. அவரோட 2வது மகன் அவர் கூட இருந்தாராம். அப்போ கூட அவருக்கு அந்த எந்த ஒரு பொறுப்புமோ ஒரு பதவியுமோ அவர் கொடுக்கவே இல்லையா. மக்களுக்காக ரொம்ப கட்டுக்கோப்பாக ஒரு கிட்டத்தட்ட 35 வருஷங்கள் அவர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து ஏதோ ஒரு வகையில் அவர் இறந்து போனார்னா ஒரு மக்களுக்கு ஒரு கொந்தளிப்பு இருக்கத்தான் செய்யும். அதனால அதோட கண்டனத்தை எல்லாம் அவங்க காட்டுறாங்க. இவர் ஏங்க காட்டுறாரு? இவருக்கு என்ன வேலைங்க? இவர் முதல்ல உன்னோட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிதியை தூக்கி இலவசமா கொடுத்துருக்காங்க, அதை கேட்க துப்பில்ல. வேங்க வேலை நடக்கிற அதை கேட்க துப்பில்ல. எவ்வளவோ தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்கு வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கேட்க துப்பில்ல. அவர் இங்கேருந்து ஈரான்ல நடக்கிற பிரச்சனைக்கு போற இதெல்லாம் வெக்க கேடுங்க. திருமாவளவன் தாண்டி பிரகாஷ் ராஜ் போல சினிமா துறையில கூடிய நடிகர்களும் சரி தமிழக மக்களுடைய சிரமத்தை பார்க்காம அங்கிருந்து உலக நாடுகளுக்கு குரல் கொடுக்க என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? இப்போ இப்படிலாம் பேசி வந்து பிரகாஷ்ராஜ் எல்லாம் வந்து
நானும் இருக்கிறேன்னு காட்டுறாரு. அவர் ஏதோ ஒண்ணு பண்ணி வந்து பெருசா ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு. நம்ம மக்கள் நேர்மையான முறையில ஏதோ அவர் மேல ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த பாதிப்பை தான் அவர் வன்மத்தை தான் கேட்கிறாரு. அவர் பேச்சிலே தெரியுது பாருங்க, ஒரு வன்மம் தான் இருக்கே தவிர அதுல ஒரு நியாயமோ ஒரு நீதியோ கிடையாது. ஒரு சினிமா நடிகரா இருக்கிறதுனால அவர் பேசுறதெல்லாம் வெளியே வருது, அவ்வளவுதான். பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்துல சமூக வலைதளத்துல பின்தொடர்பவர்கள் அதிகமா வந்து அதற்கு பிரகாஷ் ராஜ் இதனால ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. பிரதமர் விஷயத்துல பிரகாஷ் ராஜ் முதல் ஆளாக வந்து கருத்து தெரிவிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதுதான், நான் இருக்கிறேன்னு அவரு காமிச்சுக்கிறாரு. இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்கன்னா அவர் என்ன ஒரு சினிமா நடிகராங்க? அவரை ஃபாலோ பண்றதுல இவர் மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு உலக தலைவர், ஒப்பற்ற தலைவர், உலக நாடுகள்லாம் வந்து இங்க வந்து இந்தியா வந்து எல்லா விதத்திலயும் முன்னேறிக்கிட்டு இருக்குல்ல, இவர் வந்து எல்லாத்தையுமே அப்டேட் பண்றாரு. இன்னைக்கு இங்க போனேன், இந்த திட்டங்கள் நிறைவேற்றினேன், அதை பண்றேன், இதை பண்றேன், எல்லாமே வந்து ரொம்ப அப்டேட் பண்றேன். நான் வந்து ஆர்டிஐல போட்டு கேட்கும்போது அவரோட மொபைல் அவரே தான் ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அப்படின்னா ஒரு திட்டத்தை துவக்கி வைக்கிறாரு, இன்னைக்கு இந்த இடத்துல நான் திட்டத்தை துவக்கி வைக்கிறேன், உடனே உலக மக்களுக்கு சொல்றாரு. இதை உலக நாடுகள் எல்லாம் பாக்குறாங்க, ஃபாலோ பண்றாங்க. இவரை மாதிரி நடிகரா? இவருக்கெல்லாம் பேசுறதுக்கு எந்த அருகதையுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சமீபத்துல தமிழகத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 2 வயது குழந்தை வந்துட்டு இறப்புல வந்து சந்தேகத்துல பாலியல் கொடுமை அப்படின்னு தகவல் வெளியில் வந்திருக்கு. இது பின்னணியில கைது செய்யப்பட்ட நபர் வந்துட்டு திமுக இளைஞரணி சார்ந்தவரா இருக்காரு. எல்லா விஷயத்திலயும் திமுக நிர்வாகிகளா இன்வால்வ் ஆயிருக்கு. பாருங்க, போதைன்னா அங்க ஒரு திமுக நிர்வாகி தான், போதை மருந்து கடத்துறதுல திமுக நிர்வாகி தான் வந்து அவங்க ஆட்சி, அவங்க போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை பாலியல் பலாத்காரத்துல பார்த்தோன்னா இவங்க தான். இவங்க இந்த மாதிரி ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, போதை எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள் பேர் தான் முதல்ல வரும். என்ன அரசு பண்றாங்க? இவங்க ஆட்சி வந்தாலே மக்களுக்கு கொடுமை தாங்க நடக்குது, வேற எதுவுமே கிடையாது. இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி கொடுமைப்படுத்துவாங்க. ஆளுங்கட்சியானா அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து அதிகாரத்தை கையில எடுத்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டு மக்களுக்கு கொடுமை. எந்த விதத்திலையுமே இவங்க வந்து இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை தான். மக்கள் என்னதான் பண்ணுவாங்க? தமிழ்நாடு வாங்கி வந்து வரோம்னு நினைக்கிறேன். இந்த குடும்பம் கையில சிக்கிக்கிட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு முழு காரணமாக திமுகவினர் இருக்கும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் இது குறித்து நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளா இதே தொடர்ச்சியான சம்பவம். அதுதான் முதல்வருக்கு இதுல எல்லாம் வந்து அதுல எல்லாம் நாட்டமே இல்லைங்க. அவரோட சாதனைகளே வந்து அவரோட எந்த மந்திரி எவ்வளவு ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. முதல் ஊழல்ல இருக்கக்கூடியவர் அவர் வந்து அவரோட அன்புக்கு பாத்திரமானவங்களா இருக்காங்க. முதலமைச்சர் அவர்களே, உங்களை நாங்க ஒரு பெரிய வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இதை கொஞ்சம் நீங்க பார்க்கணும். நீங்க உங்ககிட்ட யாரும் காசு கேட்கல, தமிழக மக்கள் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த சட்டம் ஒழுங்க சரி பண்ண முடியலைன்னா நீங்க வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். பிரதமர் அவர்கள் நேற்று சொல்லியிருக்காங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரமைக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அவர் செய்யக்கூடியவர். அதனால வந்து தயவு செஞ்சு நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வழிவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா தங்களுக்கான தொகுதி பங்கீடுல முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறதா தகவல் இருந்திருக்கு. இப்போ நேற்று வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கான பிறந்த நாள்ல ராகுல் காந்தி வந்து சகோதரர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த தவறினால வந்து கூட்டணி வந்து வெளியேற போது உறுதி அப்படின்ற பேச்சு அடிப்படையே எப்படி பாக்குறீங்க? அதாவது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சோசியல் மீடியால போட்டிருந்தாரு. போன தடவை பண்ணும்போது ப்ரோன்லாம் சொல்லி பயங்கரமா சகோதரத்துவம் எல்லாம் பயங்கரமா காமிச்சாங்க. இந்த தடவை ஃபார்மலா ஒரு விஷ் தான் பண்ணியிருந்தாரு. அதை தான் வந்து அவரே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஒய் ப்ரோ நோ ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் அவங்களோட மனக்கசப்புகள் தான் இதுல வெளியே வருது, வார்த்தைகள்ல வெளியே வருது அப்படிங்கிறது தான். ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறி தாவேகா பக்கம் போச்சு அப்படின்னா நாளைக்கு தாவேகா தான் முதலமைச்சர், விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்ற கருத்துக்களும் இப்போ உலா வருகிறது. எப்படி பாக்குறீங்க மேடம்? ஏன்னா ஏற்கனவே 30% வாக்குகள் வந்து விஜய் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் அவரே சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க நீங்க? இப்போ நாங்க சொல்லுவோம் மக்கள் வந்து 100% எங்க பக்கம் இருக்காங்கன்னு சொல்லுவோம். இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் அவங்கவுங்களோட நம்பிக்கை, மக்கள் நம்பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி தாவேக்கால அவங்க வந்து நம்புறாங்க மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க, இவ்வளவு கூட்டம் எல்லாம் கூடுறத வச்சு அவங்க சொல்றாங்க. ஆனா இதோட தீர்ப்புங்கிறது மக்கள் கையில தான் இருக்கு. மக்கள் வரக்கூடிய தேர்தலில் என்ன தீர்ப்பை கொடுக்குறாங்களோ அதை எல்லாரும் வாங்கிக்க வேண்டியதுதான். சமீபத்துல திமுக கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா தேமுதிக ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போய் இணைஞ்சிருக்காங்க. தென் மாவட்டங்கள்ல பெரிய செல்வாக்கு வந்துட்டு திமுக உயர்ந்துட்டு இருக்கா. எப்படி பாக்குறது மேடம் இதெல்லாம்? அவரை வந்து எல்லா மக்களோட கருத்துமே வந்து
அவருக்கு வந்து 3 தடவை முதலமைச்சரெல்லாம் இருந்திருக்காரு. அம்மா அவரை நம்பி ஆட்சியெல்லாம் கொடுத்து பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கட்சியில் போய் சேர்ந்தது வந்து அவர் மேலே இருக்கிற மரியாதை வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கிறது. என்னதான் வந்து ஒரு ஆட்சி மோகமோ ஒரு அரசியல் மோகமோ இருந்தால் கூட ஓய்வு எடுத்திருந்துருக்கலாம், பேசாமல் ஓய்வு எடுத்திருந்துருக்கலாம். இப்போ வந்து மீடியாலெல்லாம் காட்டுறாங்க, அவர் கேட்லலாம் வந்து ரெட்டை இலையை மாற்றுறாங்க, வண்டியில் மாற்றிட்டாரு. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், அவர் டிரைவரே இறங்கி போயிடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னாள் முதலமைச்சராக ஒரு இருந்தவர் போயிருந்திருக்க வேண்டாம், ஓய்வு எடுத்திருந்திருக்கலாம், மக்களுக்கு ஒரு வழிகாட்டிட்டு இருந்திருக்கலாம். இது வந்து பாஜக வந்து நடுத்தருவுல கை விட்டுருச்சா மேடம்? ஏன்னா வந்துட்டு பாஜகவை நம்பிதான் இவ்வளவு நாளா இருந்தார். வெளியில் ஒரு தோற்றம் எல்லாமே பார்க்க முடியுது. அப்படி இருந்தவர் வந்து இப்ப திமுக பக்கம் போயிருக்காருன்னா பாஜகவோட உதவின்றது கிடைக்கவில்லையா? அவரு என்ன பாஜக ஆள் கிடையாது, அவரு அதிமுகல இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தார். அது அவங்களோட இன்டர்னல் பிரச்சனையாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். பாஜக வந்து அவங்க உள்கட்சி விவகாரத்தில் போயிட்டு தலை போட முடியாது இல்லையா? நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. அது அவங்க தான் பேசி தீர்த்துருக்கணும். எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கிறப்பதாகவும் ஒரு தகவல் வெளியில் வந்துருக்கு. இப்போ திமுக எதை வச்சு பிரச்சாரம் பண்ணணும்? 21 தேர்தலையும் எய்ம்ஸ் வச்சு செங்கல் வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க, 24 அதே அரசியல் பண்ணாங்க, எதுவுமே தொடங்கப்படல அப்படின்ட்டு. இப்போ என்ன கையில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன பிரச்சனைனா, நேற்று திறந்துருப்பாரு, ஒரு செங்கலை வந்து காணோம், ஒரு செங்கல் குறைவா இருக்குது, அதனால வந்து இந்த தடவை திறக்கல. அதாவது சும்மா அரசியல் ஸ்டண்டுக்கு அவர் வந்து செங்கலை தூக்கிட்டு போவார், நாளைக்கு ஒரு செப்பலை தூக்கிட்டு போவார், இல்லை வேங்க வயலேருந்து கொஞ்சம் மலத்தை கூட தூக்கிட்டு போவார். இதெல்லாம் அசிங்கமான ஒரு விஷயம். அது வேலை பாட்டு அது பாட்டுக்கு நடக்குது, குழந்தைங்க பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ கேள்வி கேட்டீங்களே? அங்கே போய் ஒரு நாள் போய் பார்த்தீங்களா? அதை பார்க்க முடியல. ஏன் அப்போ தமிழகத்தில் எய்ம்ஸ் வரக்கூடாதா? உங்கள் சொந்தக்காரங்களோடது மட்டும்தான், தனியார் நிறுவனங்கள் மட்டும்தான் வரணுமா? அரசுக்கு மக்கள் செய்கிறது வந்து அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன மக்கள் நலனில் என்ன அக்கறை இருக்குது? இதுலேயே பச்சையாக தெரியுதுல்ல, மக்கள் நல்ல அக்கறையே கிடையாது. சும்மா அரசியல் ஸ்டண்டுக்காக செங்கலை தூக்கிட்டு போனால் நாங்களும் செங்கல் திருடன்னு சொல்லுவோம். இந்த ஒரு செங்கல் மட்டும் இருந்திருந்தேன்னா நேற்று திறந்திருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகள் வந்துட்டு அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. குடும்பங்களுக்கு 10,000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி, பொங்கலுக்கு வருடந்தோறும் 1000 ரூபாய் இருக்காரு. கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் வருது வருடத்திற்கு. எப்படி மேம் சாத்தியம் இருக்குமா? ஏற்கனவே தமிழகம் கடன்ல வந்துட்டு கடன் மேல கடன்ல இருக்கு அப்படின்ற தகவலாம் இருக்கு இல்லையா? எப்படி சாத்தியமாகும்? அதாவது நல்ல ஒரு நிர்வாகி, நல்ல ஒரு நிர்வாக திறன் உள்ளவங்களால எல்லாமே சாத்தியம்தான். உங்களுக்கு நிர்வாக திறன் இல்லை, அதனால சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து 5 லட்சம் கோடி தான் வந்து கடன் இருக்கு. டக்குன்னு 2001 திரும்ப ஒரு 5 லட்சம் கோடி. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் கோடி செலவு பண்ணுறதுல வல்லுநர்களாக இருந்திருக்கீங்க. உங்களால் நிர்வாக திறன் ஃபெயிலியர் இவங்க. அதுதான் பிடிஆர் கூட புலம்பினாரு. இவங்க வந்து லாயக்கே படாதுங்க, இவங்களுக்கு வந்து அடிக்கணும் சுருட்டணும் இதெல்லாம் தான் இவங்களோட கணக்கே தவிர இது அப்படி கிடையாது. அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்போதும் என்னென்ன திட்டம்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அழகாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அதே மாதிரி சொல்கிறாரு, அவரால் முடியும், அவர் பண்ணுவார். நிர்வாக திறன் இருந்தாலே போதுங்க. பணம் வர வைக்கிறதுங்கிறது அது ஒரு தனி திறமை தானே. திமுக என்னதான் கடன் வாங்கி மக்களுக்கு எதனா வளர்ச்சி அடைந்ததுன்னா அந்த பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணியிருக்காங்க, அவங்க சொந்தத்துக்கு எடுத்துக்கல இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க தாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதனால மக்கள் என்னங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க? நிறைய திட்டங்களை எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, புதுசாக பேர் வைப்பாங்க. அதில் பல திட்டம் மத்திய அரசு திட்டத்துக்கு இவங்க பேர ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. இதெல்லாம் தான் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து அடுத்த ஆட்சி அவங்க வரமாட்டாங்க. அவங்க வந்து கவலையே பட தேவையில்லை. அவங்க தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் குறைவாகவே இருக்குது. தேர்தல் களம் எப்படி போயிட்டு இருக்கு மேம்? எப்படி இருக்கு? ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கு. யாருக்கு எந்த தொகுதி, எந்த கட்சி எங்கே நிற்க போகுது அப்படிங்கிற ஒரே ஆர்வமாக இருக்குது. எல்லாருக்குமே இருக்குது, எனக்கும் இருக்குது. ஓகே, மீண்டும் இணைந்து பேசுவோம். தகவல் கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி.